மக்களே, ஆடு மேய்ச்சிட்ருக்கிறேன். ஒரு ஆடு வாங்கணும், எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு ஒரு ஆடு வாங்கினேன். என் தம்பி 2 பூனைக்குட்டி மாதிரியே 2 ஆடு பிடிச்சிட்டு வந்துட்டான். பாரு, இங்கே ஒன்று மேயுது, பாரு அங்கே மேயுது, இங்கே பாருங்கள் அங்கே மேயுது. ஒரு ஆடு வாங்கி இப்போ 2 ஆடு சேர்த்து வாங்கி 3 ஆடாக மேய்ச்சிட்ருக்கிறேன். வேலைக்கு போயிட்டு வந்து இப்போ தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து இப்போ சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு வீடு கூட்டிகிட்டு இப்போ வந்துட்டேன். வந்து மேய்ச்சிட்ருக்கிறேன் நான். சரிங்களா, ஓகேவா? மேய்ச்சிட்டு படிச்சிருக்கிறவங்களாம் ஆஃபீஸில் போய் ஏசி ரூமில் போய் லேப்டாப் தட்டிட்டு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா லேப்டாப்பில் ஏசிக்குள்ளாரே இருக்கிறாங்க. படிக்காதவங்க இயற்கை காற்றோட உக்காந்துக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு கோழியை மேய்ச்சிக்கிட்டு இயற்கை காற்றுல காட்டுக்குள்ளார உக்காந்துட்ருக்கேன். ஓகேவா? அதுதான் படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு வித்தியாசம். அதை தான் நண்பர்களே, சகோதரி சகோதரனுங்களே. எங்கள் பாப்பா வந்து ஆஸ்திலேருந்து வந்துட்டா, வந்து 3 நாள் ஆச்சு. இங்கே பாருங்கள், சிரிமா மூஞ்சி காட்டு, ஹாய்ன்னு சொல்லு. ஹாய். ரொம்ப இழைச்சி போயிட்டா என் தங்கம், என் உயிர் ரொம்ப இழைச்சிட்டா. என் தண்ணி ஊற்றவே இல்லை, ஊற்றக்கூடாது டாக்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ சும்மா உடம்புக்கு மட்டும் ஊற்றிருக்கேன் தண்ணி. உடம்பெல்லாம் பிசு பிசுன்னு இருக்குது, தலையில் ஒரே அழுக்கு. இப்போ தான் ஊற்றிட்டு சரி வெயில் கூட்டிகிட்டு வரலாம்னு வந்தேன். இயற்கை காற்று எப்படி இருக்க மக்களே? கிராமத்து மாதிரி. எங்கள் ஏரியா வந்து ரொம்ப கிராமத்து மாதிரி. புல்லு பசேன்ட்டு புல்லு பார்த்திங்களே எப்படி இருக்குது, எப்படி உக்காந்துட்ருக்கேன் பார்த்திங்களா நான். அதுதான் படித்தவங்க ஏசி ரூமில் இருக்காங்க, படிக்காத இருந்தால் கூட புத்தி இருக்கணும், திறமை இருக்கணும், தைரியம் இருக்கணும், மனசுக்குள்ளார தைரியம் இருக்கும். அப்படி இருந்தால் எப்படின்னா வாழ்ந்துடலாம். சரிங்களா? உழைச்சி சம்பாரித்து வாழ்ந்துக்கலாம். ஓகேவா? படித்தவங்களுக்கு ஒரே வேலை, படிக்காதவங்களுக்கு 1000 வேலை. ஓகேவா? படித்தவங்களுக்கு ஒரே வேலை. ஏன்னா லேப்டாப் தட்டுறது, அந்த படிப்பு அறிவு, அந்த படிப்பு ஃபைல் எடுத்துக்கிட்டு போய் ஆஃபீஸில் போய் அந்த படிப்பு இருந்த மட்டும் தான் ஆஃபீஸில் ஒரு படியாக ஏறி ஒரு ஆஃபீஸாக ஏறி இன்டர்வியூக்கு போவாங்க. படிக்காதவங்க டிச்சு அழுந்து கூட வாழ்ந்துக்குவாங்க. டிச்சு அள்ளி கூட காட்டு வேலை செஞ்சு டிச்சு அள்ளி கூட என்ன மண் எடுத்து கூட வாழ்ந்து காட்டுவாங்க. புரியுதுங்களா? அதை தான் வித்தியாசம். ஏன்னா படித்தவங்களுக்கு நிறைய காசு வரும், நிறையனா 1,50,000 வரும். படிக்காதவங்களுக்கு திறமை வச்சு வாழுவாங்க, திறமை வச்சு சம்பாதிவாங்க. அதெல்லாம் இருக்குது பூரா திறமைக்காக தான் வாழணும். தைரியம், துணிச்சல், திறமை, அறிவு எல்லாமே இருக்கணும் மக்கள். இருந்தால் தான். படிப்பு இல்லைன்னா போய் போகுது. படிப்பில் நம்ம மாதிரி இந்த காலத்தில் படிப்பு இருந்தால் தான் மட்டும் வாழ முடியும், படிப்பு இல்லைன்னா வாழ முடியாது. அந்த காலத்தில் நாணயம், நேர்மம், தர்மம் இதுதான் இருந்துச்சு அந்த காலத்தில். இந்த காலத்தில் வந்து படிப்பு, பணம், காசு, சொத்து. அதுதான். ஒழுக்கமெல்லாம் முக்கியம் கிடையாது. பணம், காசு, சொத்து, படிப்பு அது இருந்துட்டால் போதுன்றாங்க. ஓகே மக்கள், பாய்.